இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த நாளாகமம் 4வது அதிகாரத்தில் யாபேசை குறித்து யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். அவள் தாய் சொல்ல, துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைக்கிறாங்க. யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். ஆனால் இவன் பேர் துக்கமாக காணப்பட்டாலும் இவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் துக்கம் துக்கம் என்று பெயர் சொல்லி அழைத்திருந்தாலும், ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார். எப்படி ஜெபித்தான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் என்று சொன்னால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருள் என்ற 4 காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறான். நாமும் கூட யாபேசை போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், நம் தேவன் வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இத்தனை நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜெபத்தை தள்ளாதவர், அவர் ஜெபத்தை புறக்கணியாதவர். நீங்கள் மனிதனிடத்தில் போய் நீங்கள் துக்கத்தையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கஷ்டத்தையும் வேண்டுதல்களையும் இயக்கங்களையும் எல்லாம் நீங்கள் சொன்னால் கூட தலையை ஆட்டிப்பாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவன் யாரை நோக்கி ஜெபிக்கிறான்? அவன் துக்கத்தோடே கூட இருந்தாலும், துக்கமாக வாழ்ந்தாலும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஏன்னா தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். அவன் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். தினந்தோறும் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம் என்று சொன்னால், தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். இந்த யாபேஸ் செய்த ஜெபத்தை போல நாமும் தினந்தோறும் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றவனாய் காணப்படுவோம். 9வது வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஏன் அவன் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான் என்று சொன்னால், யாபேஸ் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவன் பேருக்கு அர்த்தம் துக்கமாக இருந்தாலும், அவள் தாய் துக்கத்தோடே பெற்றிருந்தாலும், ஆனாலும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தரிடத்துல போய் நிற்கிறான். தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது நிமித்தமாக அவன் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கனம் இல்லாததற்கு காரணம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறாததற்கு காரணம், நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெப அறைக்குள் போய் உங்கள் காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு துக்கமாக இருந்தாலும், எவ்வளவு தோல்விகளை சந்தித்திருந்தாலும், நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாபேஸ் ஜெபித்தது போல நீங்களும் ஜெபித்து பாருங்க. தேவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்தரலும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமாய் காக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன், துக்கத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருந்து நம்மையும் நடத்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை இல்லங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் மண்ணை வருகிறோம். இந்த நாளிலும் யாபேசின் ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். யாபேசை போல ஆண்டவரே, அநேக துக்கத்தோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு கூட இருப்பாங்க. யாபேஸ் செய்த ஜெபத்தை போல நாங்களும் உம்மை நோக்கி மன்றாட கர்த்த கிருபைத்தாரோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. உம்முடைய கரம் ஜனங்களோடு கூட இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லா தீங்குக்கு நீங்கள் விலக்கி காத்தருளுங்கப்பா. நிச்சயம் எங்கள் வேண்டுதல்களை அங்கீகரிங்கப்பா. வேண்டிக் கொள்ள தொடங்கினது கூட கட்டளை வெளிப்பட்டது போல யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அது ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, நீங்கள் நடத்துங்க. எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.